ஹால்லையும் டைனிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓடி பிடிச்சே விளையாடலாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஹால் வித் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. மாடம் பக்கத்தில் சிட்டிக்குள்ளேயே அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் லெஃப்ட் சைடு இப்படியே போனீங்கன்னா ராஜகீழ்பாக்கம் சிக்னலுங்க, இப்படியே உள்ளே போனீங்கன்னா மாடம்பாக்கம் ஊருக்குள்ளே போயிடலாங்க. இது வந்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13க்கு 16ங்க. நல்ல பெரிய பெட்ரூமுங்க. இந்த வீடு வாங்குறவங்களுக்கு 2 கார் பார்க்கிங்க, அதாவது ஒரு வீடு வாங்கினா 2 கார் பார்க்கிங் கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் சிட்டிக்குள்ளேயே தேடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த வீட்டை வந்து பார்க்கலாங்க. கண்டிப்பாக அந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிக்குங்க. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறையா பேர் நம்ம சென்னையில் சிட்டிக்குள்ளேயே வந்து அப்பார்ட்மெண்ட் தேடிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டெல்டா ஹோம்ஸோட சாய் மித்ரா அப்பார்ட்மெண்ட் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரத்துக்கு பக்கத்தில் சேலையூரில் கேம்ப் ரோட் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக 3வது கிலோமீட்டரில் மாடம்பாக்கம் ஊருக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க. அதுவும் ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டுங்க. ராஜகீழ்பாக்கம் சிக்னல்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.2 கிலோமீட்டர் தாங்க. அதாவது ராஜகீழ்பாக்கம் சிக்னலு, கேபி ஸ்கூலு, அதுக்கு அடுத்து வந்து மாடம்பாக்கத்தில் என்ட்ரன்ஸ்லேயே இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க. தாம்பரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 6வது கிலோமீட்டருங்க. மேடவாக்கம் ரொம்ப பக்கங்க, கரெக்டாக இங்கேருந்து 3.5 கிலோமீட்டர் தாங்க. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 3 வீடுகள் தாங்க. ஸ்டில்ட் ப்ளஸ் 3ங்க. கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங்க. இந்த வீடு வாங்குறவங்களுக்கு 2 கார் பார்க்கிங்க, அதாவது ஒரு வீடு வாங்கினா 2 கார் பார்க்கிங் கொடுக்குறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2258 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பெரிய சைஸ் ஃப்ளாட்டு தான். ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் நார்த் ஃபேஸிங்க. 3 வீடுமே நார்த் ஃபேஸிங் தான். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருந்தாங்க, சிசிடிவி கேமரா கொடுத்துருந்தாங்க, செக்யூரிட்டி கொடுத்துருந்தாங்க, லிஃப்ட் வசதியும் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த ப்ராஜெக்டில் 3 BHK வீடு, எல்லாமே 3 BHK வீடு தான். அந்த வீடு எப்படி இருக்குங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நாம் 3rd ஃப்ளோரில் இருக்கோங்க. எல்லா ஃப்ளோர்லையுமே ஒரு வீடு மட்டும் தாங்க இருக்குங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து லிஃப்ட் வசதியும் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் வந்து ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஃபேஸிங், அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 3 வீடுமே நார்த் ஃபேஸிங் தாங்க. டோரை பொறுத்த வரைக்கும், அதாவது மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் வந்து டீக் வுட்டில் கொடுத்துருக்காங்க, அதுவும் டிசைன் டோராக கொடுத்துருக்காங்கங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் காலுங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 22க்கு 18ங்க. வெண்டிலேஷன் முக்கியம் இல்லையா? இந்த ரைட் லெஃப்ட்டில் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து வுட்லேயே கொடுத்துருக்காங்கங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹாலு, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டைனிங்க. டைனிங்கும் வந்து பெரிய டைனிங்க, 13க்கு 20 சைஸுங்க. ஹால்லையும் டைனிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓடி பிடிச்சே விளையாடலாங்க. அந்தளவுக்கு பெரிய ஹால் வித் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹால்லையும் சரி டைனிங் ஏரியாலும் சரி ஃபுல்லாகவே வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பால்கனிங்க, ஃப்ரெஞ்ச் டைப்பில் கொடுத்துருக்காங்க, விண்டோ கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து வுட்லேயே கொடுத்துருக்காங்கங்க. பால்கனியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிங்க சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 13ங்க. நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கிரில் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. இப்போ நல்லா வெளிச்சம் இருக்குங்க. இந்த வெளிச்சம் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஹாலுக்குள்ளே வந்து லைட்டு போடாமே வந்து ஃபுல்லாக வெளிச்சமாகவே இருக்குங்க. பால்கனி பார்த்துடுவாங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கிச்சனுங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் 12க்கு 12ங்க. நல்ல பெரிய கிச்சனுங்க. உங்களுக்கு கிச்சன் டாப் பொறுத்த வரைக்கும் எல் ஷேப்பில் கிரானைட்லேயே கொடுத்துருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு பாருங்கள் வந்து ஜன்னல் கொடுத்துருக்காங்க, பெரிய ஜன்னல் இருக்குங்க. கிச்சனுக்கு அப்படியே பக்கத்தில் பாருங்கள், இங்கேயும் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இங்கேயும் வந்து ஒரு கிச்சன் டாப் கொடுத்துருக்காங்கங்க, ஒரு சிங்கம் கொடுத்துருக்காங்க, வெண்டிலேஷனுக்கு ஜன்னலும் இருக்குங்க. இந்த சர்வீஸ் ஏரியா பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து 5க்கு 6 சைஸில் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்கங்க. நீங்கள் கிச்சனுக்கு தேவையான திங்ஸை வந்து இங்கேயே வச்சுக்கலாங்க. இங்கேயும் வந்து நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வுட்லேயே கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் இருக்குங்க. ஆப்போசிட்டில் வந்து வீடுகள் இருக்கிறதையும் பார்க்க முடியுதுங்க. கிச்சன் பார்த்தாச்சுங்க. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து ஃபினிஷ் பண்ணலைங்க. அது இந்தியானா வெஸ்டர்னா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 16ங்க. நல்ல பெரிய பெட்ரூம் தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பால்கனியும் இருக்குங்க. இந்த பால்கனி விண்டோவும் பாருங்கள், ஃப்ரெஞ்ச் டைப்பில் ஃபுல்லாக வந்து வுட்லேயே கொடுத்துருக்காங்கங்க. நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், ஃபுல்லாக வந்து வீடுகளுங்க. மாடம் பக்கத்தில் சிட்டிக்குள்ளேயே அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் லெஃப்ட் சைடு இப்படியே போனீங்கன்னா ராஜகீழ்பாக்கம் சிக்னலுங்க, இப்படியே உள்ளே போனீங்கன்னா மாடம்பாக்கம் ஊருக்குள்ளே போயிடலாங்க. அப்படியே இந்த பக்கம் நேராக இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா OMR ரீச் பண்ணலாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் வெண்டிலேஷனுக்கு இந்த பக்கம் ஜன்னல் கொடுத்துருக்காங்க, லேப்டாப் கொடுத்துருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து டாப்பில் பாருங்கள் ஃபால் சீலிங் ஒர்க்கும் வந்து பண்ணியிருக்காங்கங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தாச்சுங்க. அடுத்து வந்து செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா 15க்கு 11ங்க. இதுவும் நல்ல பெரிய பெட்ரூம் தாங்க. செகண்ட் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க, வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குங்க.
ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது வந்து வெஸ்டர்னா இந்தியனாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல பெரிய பாத்ரூம் தாங்க. பெட்ரூமில் வந்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கேயே ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த வீட்டோட 3வது பால்கனிங்க. செகண்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து தேர்ட் பெட்ரூம் பார்த்தலாங்க. இது வந்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13க்கு 16ங்க. நல்ல பெரிய பெட்ரூமுங்க. வெண்டிலேஷன் பாருங்க, 3 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஜன்னல் இருக்குது, சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயே ஒரு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு டபுள் விண்டோ கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து வுட்லேயே கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி விண்டோங்க. உங்களுக்கு வந்து உள்ள வந்து நல்ல வெண்டிலேஷன் இருக்குங்க, நல்ல வெளிச்சமும் இருக்குங்க. கிராஸ் வெண்டிலேஷனும் சூப்பராக இருக்குங்க. இந்த பெட்ரூம்லையும் மேலே பாருங்க ஃபுல்லாக வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து வால் ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க. நல்ல பெரிய பாத்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து நல்ல பெரிய வீடுங்கிறது வந்து உங்களுக்கு முதலே தெரியும். ஆனால் வந்து பூஜா ரூம் இன்னும் இல்லையே அப்படின்னு பார்ப்பீங்க. பூஜா ரூம் வந்து காலுக்கு லெஃப்ட் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. நல்ல காம்பாக்டான ஓரளவுக்கு நல்ல பெரிய பூஜா ரூம் தாங்க. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களை இங்கே வச்சு அழகாக வந்து வழிபட்டுக்க முடியுங்க. அழகாக பூஜை பண்ணலாங்க. ஹோம் டூர் வந்து பார்த்தாச்சுங்க. அடுத்து வந்து என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 8500 ரூபாங்க. இந்த ப்ரைஸில் வந்து நெகஷபிளும் இருக்குங்க. நீங்களும் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் வீடு பார்த்துட்ருக்கீங்க, அதுவும் சிட்டிக்குள்ளேயே தேடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த வீட்டை வந்து பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த வீட்டோட சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 3 ஃப்ளோர்லுமே சிங்கிள் வீடு தாங்க. நீங்களும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் சொந்த வீடு வாங்க. மேக்ஸிமம் 90% வரைக்கும் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்களும் இங்கே வீடு வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பரில் பில்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.